இந்த சம்மர் டைம்ல வந்து வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து சம்மர் டைம்ல தான் நிறைய வேர்க்கும். நம்ம வேர்வை வழியா ஃபேட் எல்லாமே வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடும். அப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான டைம் வந்து இந்த சம்மர் தான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உண்மை என்னன்றதை இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நிறைய வெயிட் லாஸ் வந்து ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து சுத்தமான போய் அப்படிலாம் வந்து யாருமே நம்பாதீங்க. நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் அதிகமான ஸ்வெட் வந்து ஆகுதோ அப்போல்லாம் நம்மளோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகுமே தவிர்த்து மற்றபடி நம்ம உடம்புல இருக்க ஃபேட் எல்லாமே வந்து வேர்வை வழியாவே வெளியே வந்து போறது கிடையாது. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸை வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெயிட் லாஸ் பண்ற எல்லாருக்குமே நான் பர்சனலா என்ன விஷயம் வந்து சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருக்கிறது, எக்ஸ்ட்ரீமா வந்து டயட்ல வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட்ல வந்து நீங்க எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்ல எக்ஸசைஸை வந்து எக்ஸ்ட்ரீமா நீங்க பண்ணிட்டீங்கனாலும் சரி, அது ரெண்டுமே உங்களோட உடம்ப வந்து சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் வந்து பண்ணிடும். அதனாலேயே ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வரலாம். அதனால கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.